காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் தவேக தலைவர் விஜய் தமது கட்சியினரை சந்திக்க உள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சுமார் 55 நாட்களுக்கு பிறகு மீண்டும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று தொடங்கவிருக்கிறார். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 2000 நபர்களுக்கு இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள், நெசவாளர்கள், மாணவர்கள், மகளிர் என 2000 பேர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவிருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சி சரியாக 11 மணிக்கு தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் காலையிலிருந்தே இந்த பகுதியில் கல்லூரியை சுற்றிலும் ஏற்கனவே நேற்று தகடுகளானது அமைக்கப்பட்டிருந்தது. யாரும் இந்த 2000 நபர்களை தாண்டி வேறு யாரும் உள்ளே சென்றுவிடக்கூடாது என்பதற்காக மேலும் தனியார் பாதுகாவலர்களும் இந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கரூர் பேர் சம்பவத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 55 நாட்களுக்கு பிறகு இந்த மீண்டும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கிறார் விஜய். உள்ளரங்கு சந்திப்பு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கிடைக்கும் வரை இந்த உள்ளரங்கு நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். முதலாவதாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சியானது இன்று நடைபெற இருக்கிறது. 11 மணி அளவில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த QR கோடுடன் கூடிய அடையாள அட்டையானது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் இந்த காஞ்சிபுரம் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நேரடியாக சென்று குறிப்பிட்ட நபர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு இந்த அடையாள அட்டையானது வழங்கப்பட்டிருந்தது. QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை உள்ள நபர்களுக்கு மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விஜயுடன் அவர்கள் கலந்துரையாடுவார்கள். விஜய் அந்த நிகழ்ச்சியில் உரையாற்றவிருக்கிறார். மேலும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றவிருக்கிறார்கள். இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது காஞ்சிபுரத்தில் மட்டுமல்ல, அடுத்தடுத்து பல்வேறு மாவட்டங்களிலும் உள்ளரங்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இன்று நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இந்த தனியார் கல்லூரியில் பலத்த பாதுகாப்பானது தனியார் பாதுகாவலர்கள் மூலம் போடப்பட்டிருக்கிறது. தனியார் பாதுகாவலர்கள் ஒவ்வொரு நுழைவாயிலுமே பாதுகாப்பு பணியில் பேரிகார்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.